நான் டாக்டர் ஜி. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். ஒரு ஆராய்ச்சியாளனா திரு சீமானும் நான் தமிழர் கட்சி தம்பிகளும் ஏன் வெற்றி பெறலை அப்படிங்கிறத என்னோட கருத்தை கலந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். முதல் காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சினிமா கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட மக்கள். என்ன திரைக்கவர்ச்சிக்கு ஈர்க்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க தன் குடும்பத்தில் இருக்கவங்களே சொந்தங்காரவங்க, கணவன் மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கவங்களே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்டேருந்து தன்னோட உறவே வீணாக போனாலும் பரவாயில்ல, உறவு துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு தான் விரும்புகிற ஹீரோவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு கண்மூடித்தனமாக போவாங்க. எப்போ கவர்ச்சியால் இழுக்கப்பட்டுட்டாங்களோ அவங்க சிந்திக்க திறனை இழந்துருவாங்க. என்ன அப்படியே மகுடி பாம்புகள் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆடுவாங்க. அப்போனால சினிமா ஹீரோவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. சினிமா கவர்ச்சினால தான் சீமான் தோத்தாரு அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, என்டிகேனுடைய நான் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கையர் எல்லாம் இந்த மது பிரியர்கள் வாழ்க்கை தரம் உயரணும், அவர் நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் மதுவெல்லாம் ஒழிப்புன்னு சொன்னாங்க. அது நல்ல கருத்து. அதே சமயத்தில் இந்த மது பிரியர்கள் ஓட்டுங்கள் போடுங்கிற அவசியம் கிடையாது, ஓட்டு கிடைக்காதுனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதை தவிர்த்துக்கணும். அதனால சில ஓட்டுகள் வராமல் போகலாம். மூணாவது காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஜாதி மத போதையில் இருக்கக்கூடிய மக்கள், அதனால் அதை பார்த்து ஓட்டு போடுறவங்க ஓட்டு எங்களுக்கு தீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதை கூட தவிர்த்துக்கலாம். அதை சொல்கிறதுனாலேயும் கொஞ்சம் ஓட்டுகள் உங்களுக்கு போடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாலாவது காரணம், முக்கியமான காரணம் என்னவாக இருக்குன்னா, இந்த சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், நஞ்சற்ற தண்ணி கிடைக்கணும், நஞ்சற்ற காற்று கிடைக்கணும், உணவு கிடைக்கணும். இந்த நச்சு தொழிற்சாலைகளெல்லாம் மூடணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மாற்றிக்கணும் கொஞ்சம். ஏன்னா நல்ல கருத்து அது. ஆனால் நச்சு தொழிற்சாலைகள் நச்சுக்களை நம்ம கட்டுப்படுத்தணும். ஏன்னா நச்சு தொழிற்சாலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும். விவசாயத்தின் மூலமாக தொழில் வளர்ச்சி உண்டு பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும் அப்படின்னு சொன்னால் தான் அதில் வேலை பார்க்குறவங்க தான் வேலை போயிடும் அப்படின்னு பயப்பட மாட்டாங்க. நான் தமிழர் கட்சி ஓட்டு போடுவாங்க. அவங்க நல்ல கருத்துன்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. ஏன்னா தன் வேலை போயிடும்னா சுயநலம் இருக்குல்ல. யார் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வருங்கால தலைமுறைகள் நல்லா இருக்குன்னு கவலைப்பட போகிறா? இன்றைக்கி இருக்க நிலைமையில நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தானே நல்ல தொலைதூர போகிற பார்வை அத்தனை மக்களுக்கு இருக்கும். அதனால் அப்படி சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுகளை தொழில்களை மூடணும், அந்த மாசுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஓட்டு கிடைக்கிறதும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கட்டணம் பார்த்திங்கன்னா, இந்த வடநாட்டிலேருந்து வர்றாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு. இங்கே ரொம்ப நாளாக இருக்கவங்க ஏற்கனவே ஓட்டுரிமை வாங்கினவங்க நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வடநாட்டவர்கள் இங்கே வரணும், சொந்தக்காரணும் அப்படின்னு விரும்புவாங்க. அது இனிமேல் வர்றவங்களுக்கு நுழைச்சீட்டு வாங்கிட்டு வரணும், எவ்வளோ நாள் வேணாலும் தங்கினா ஓட்டுரிமை மட்டும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதோடு நிறுத்திக்கணும். அவங்களை பயமுறுத்துறது மாதிரி பேசுனா ஏற்கனவே ஓட்டுரிமை உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க வர தடைப்பட்டு போயிடுமே அப்படின்னு இவங்க ஓட்டு போடாங்க. அப்படியும் ஓட்டுரிமை குறைஞ்சி போயிடும். கடைசியாக பார்த்திங்கன்னா, அவங்க 3 இலவசமாக தரேன்னு சொன்னாங்க. எது? கல்வி, மருத்துவம், தண்ணீர். அது நல்ல திட்டம். அதை அப்படியே நிறுத்திடணும். அதையும் கொஞ்சம் விலைக்கு சொல்லணும் வேறு. இது 3 இலவசமாக கொடுக்கறதுனால ஒரு குடும்பத்துக்கு 25,000 30,000 மாதம் சேவிங்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு விவசாயம் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலையும் தரேன், ஆனால் நல்ல வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொல்லி விளக்கத்தோடு நிறுத்திட்டு, இந்த தண்ணி விற்கிற தடை பண்ணுவேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை விட்டுறணும். தண்ணி இலவசமாக கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிட போகுது. அப்படி சொல்கிறதுனால அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குறவங்களும் இந்த விநியோகர்களும் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அங்கேயும் ஓட்டு குறைஞ்சிரும். இதெல்லாம் தவிர்த்துவங்க அடுத்த அரசியலில் இறங்கி பண்ணாங்கன்னா வெற்றி பெறத்துக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட கருத்துக்கள் ரொம்ப நல்ல கருத்துக்கள். சினிமா கவர்ச்சியில் இருக்கவங்களை வெளியில் கொண்டு வரது கஷ்டம். சினிமாவிலேயே திறமையாக நடிக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்கிறாங்க, அது கம்மி. அவங்க அரசியல் வந்தால் கூட வெற்றி பெற முடியாது. திரு சிவாஜி கணேசன் எடுத்துக்கோங்க, திரு கமலஹாசன் எடுத்துக்கோங்க, அவங்களாம் வெற்றி பெற முடியல. ஆனால் திரையுலகத்தில் பொழுதுபோக்கு சித்திரமாக படம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மக்கள் மத்தியில் மிகவும் பாப்புலர் ஆகுவாங்க. அவங்க இங்கே அரசியலுக்கு வந்தால் ஈஸியாக வெற்றி பெற்றுருவாங்க. அதுதான் நிரந்தரமான உண்மையும் கூட. அதனால் அவங்க மாறுறதுக்கு நேரம் எடுத்துக்கும். ஆனால் நான் தமிழர் கட்சியுடைய உறுதியும் அவர்கள் விடாமுயற்சி, மக்கள் எப்படியாவது திருத்தி தமிழ்நாட்டை மேலே கொண்டு வரான்னு நினச்சி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெற்றி பெறும். மக்கள் அனுபவம் பட்டு இந்த மாதிரி
கண்மூடித்தனமாக செயல்பட்டதுலேருந்து அடி வாங்கி திருந்தி அவங்க பின்னாடி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி உங்கள் செயல்பாட்டை செயல்படுத்துங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.